ஸோ துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் இவங்களுக்கான கார்டு. ஸோ இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இவங்க என்னதான் நிறைய வந்து சம்பாதிச்சாலும் சரி, மற்றவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாலும் சரி, இல்லை நிறைய முருகர் கோவிலுக்கு தொண்டு செஞ்சாலும், முருகர் கோவிலாக போனாலும் சரி, ஆனால் இதிலெல்லாம் கிடைக்காத ஒரு பலன் அவங்களுக்கு வந்து இந்த மாதம், அதுவும் எஸ்பெஷலி கண்டிப்பாக இந்த மாதத்துலேருந்து, அதாவது இந்த மாதம் மட்டும் பண்ணாமல் இந்த மாதத்துலேருந்து அவங்க தொடங்கணும். அது என்னென்னா, அவங்களுடைய அம்மாவை வந்து ரொம்ப கேர் பண்ணிக்கணும். அவங்களுடைய அம்மாவினுடைய பிளஸ்ஸிங்கை அவங்க முடிஞ்சால் டெய்லியும் வாங்கலாம். அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து அவங்க செய்யணும். எப்படி வந்து அம்மா ஒரு குழந்தைய கேட்காமலே குழந்தைக்கு தேவையான விஷயங்களை ஊட்டி வளர்க்குறாங்களோ, அந்த மாதிரி இவங்களும் அவங்க அம்மாவுக்கு தேவையான விஷயங்களை செய்யணும். அம்மா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், அதாவது மனைவி, சகோதரி, இந்த மாதிரி பெண்களுக்கு கூட அவங்க தாராளமாக வந்து செய்யலாம். ஸோ இதை செய்யும் போது இவங்க மற்ற விஷயங்கள் நல்லது செஞ்சதுக்கும் அண்ட் வந்து அது மட்டும் இல்லாமல் 1000 முருகருடைய கோவில்களுக்கு போயிட்டு வந்தால் அந்த பலனும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் இவங்களுக்கான கார்டு. ஸோ இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இவங்க எதுவும் ரொம்ப முருகர் வழிபாடு செய்யும் போது மெனக்கட வேண்டாம், ஆடம்பரமாக செய்யணும், இவங்க கையில் இருக்க காசெல்லாம் போட்டு முருகரை வந்து செய்யணும், இல்லை காசு இல்லாதனால முருகரை நான் வழிபடாமல் இருக்கேன் அப்படின்ற மாதிரி எதுவுமே பண்ண வேண்டாம். எப்போவுமே இவங்க மனசார ஒரு ஃப்ரெஷ்ஷான பூ, ஸோ இன்றைக்கி பூத்த பூவாக இருக்கணும், அதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி அப்படிலாம் இல்லாமல் அப்பப்போ கடையில் பூ வாங்கி இவங்க கையால் கூட அந்த பூவை வந்து அலங்காரம் பண்ணி முருகருக்கு சாத்தி வழிபாடு செய்கிறது. டெய்லியும் வீட்டில் கூட ஒரு ஃப்ரெஷ்ஷான பூவை வச்சு முருகரை வந்து வழிபாடு செய்கிற போது இதெல்லாம் செஞ்சு நிரம்பாத அளவுக்கு இந்த ஒரு மலர் அலங்காரத்தால் முருகர் வந்து நிரம்பி போவார். ஸோ அவர் நிரம்புறதால அதே மாதிரி இவங்களுடைய வாழ்க்கையும் வந்து நிறைஞ்சு போகிற மாதிரியான சில விஷயங்களை கொடுப்பாரு அப்படின்றது முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ டெய்லி மலர் அலங்காரம் முருகருக்கு செஞ்சு வழிபடணும். ஸோ துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம் இவங்களுக்கான கார்டு. ஸோ இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, இவங்களுடைய மனதில் சமீப காலமாக ஒரு விரக்தி வந்து இருக்கும். ஸோ யார் மேலேயும் அன்பு காட்டக்கூடாது, யாரும் எனக்கு வேண்டாம், நான் உண்டு, நான் என் வேலை உண்டுன்னு இருக்கிறேன். ஸோ மற்ற பொருட்கள் மேலே கூட அன்பு வச்சிடலாம், இல்லை பணத்து மேலே கூட வந்து நம்ம ஒரு காதல் அந்த மாதிரி வச்சிடலாம், மனிதர்கள் மேலே எதுவும் செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விரக்தி இருக்கும். பட் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், பழைய மாதிரியே இவங்களுடைய மனசில் அன்பும் காதலும் அது கண்டிப்பாக நிரம்பி வழியும். அதற்கான ஒரு பிளெஸ்ஸிங் முருகர் இவங்களுக்கு கொடுத்தே தீருவார். ஸோ அது ஏன்னா இவங்களுக்கு வந்து அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களோட ஒரு வாழ்க்கை லீட் பண்ண முடியலேன்ற அந்த விரக்தி கூட இருக்கும்.